धीरज धर मनुआ, धीरज धर. பொறுமையாயிரு மனமே, பொறுமையாயிரு. धीरज से, धैर्य से बढ़ करके பாபா சொல்றாங்க, பொறுமையாக இருந்தீங்கன்னா தைரியத்தோடு நீங்க தைரியத்தை வளர்த்து கொண்டு और कोई बड़ा स्टेज नहीं होती है पुरुषार्थी जीवन की. பாபா சொல்றாங்க, இப்போ பொறுமையாக இருந்தீங்கன்னா தைரியம் ஏற்படும். இதை தவிர புருஷார்த்தத்தினுடைய சமயம் வேறு எப்பயும் கிடைக்கிறது இல்ல. निश्चय पूर्वक चलना चाहिए. நிச்சய பூர்வமாக நடந்துக்கணும். तेरे सुख के दिन आवेंगे. பிறகு சுகத்தினுடைய தினம் வந்துடும். क्या पहले ही ठोकरें खाते खाते हाल डोल हो जावे? இல்லைன்னா பாருங்க, முதலிலேயே ஏமாந்து டயர்ட் ஆயிட்டீங்கன்னா तो टूट जावेगा कि रह जावेगा? அப்போ விட்டுட்டு போடிடுவீங்களா, இருப்பீங்களா? टूट जावेगा. பாபா சொல்றாங்க, அப்போ விட்டுட்டு போயிடுவீங்க. लेकिन ஆரம்பத்திலிருந்தே இப்படி நிச்சயம் அனிச்சத்திலே இருந்து கொண்டே இருந்தீங்கன்னா, धैर्य पूर्वक चलते रहने से இல்லை என்றால் தைரியத்தோடு நீங்க இருந்து கொண்டே இருந்தீங்கன்னா, आज नहीं तो कल இன்றைக்கு இல்லைனாலும் நாளைக்கு करेंगे बादल. இப்ப என்னவோ இந்த மேகம் என்னவோ மறைத்து கொண்டிருக்கு நம்மளுடைய வெற்றியை. निश्चय रहना चाहिए. பாபா சொல்றாங்க, நிச்சயத்தோடு இருக்கணும். இன்றைக்கு இல்லைனாலும் வெற்றி நமக்கு தான். विश्वासम फलदायकम. பாபா சொல்றாங்க, விஸ்வாசம் பலகநாயகம். निश्चय बुद्धि विजयते. நிச்சய புத்தி விஜயத்தி. कभी भी निश्चय उखड़ना नहीं चाहिए. பாபா சொல்றாங்க, எப்பொழுதும் நிச்சயத்தை வேரோடு பிடுங்கி போட்டுடக்கூடாது. ये पुरुषार्थी जीवन का मूल मंत्र है. இது புருஷார்த்தி வாழ்க்கையினுடைய மூல மந்திரம். இது जो धैर्य पूर्वक कार्य करता है उसमें ज्यादा ताकत होती है. பாபா கேக்குறாங்க, யாரு தைரிய பூர்வமாக காரியத்தை செய்கின்றாரோ அவங்களுக்குள்ள சக்தி என்பது இருக்கா? या जो उन्फुलाहट में आके काम करता है उसमें ज्यादा ताकत होती है. இல்லை என்றால் தைரியம் இல்லாமல் கோளை போல செயல் செய்யறாங்களே அவங்களுக்குள்ள சக்தி என்பது இருக்குமா? धैर्यवान कौन था? பாபா தைரியவான்னு சொல்றாங்க. பாபா கேக்குறாங்க, யார் தைரியவானாக இருப்பாங்க? युधिष्ठिर धैर्यवान थे. யுதிஷ்டர் தான் தைரியவானாக இருந்தார். इसलिए वो जीते जी स्वर्ग में चले गए. அதனால் தான் அவர் உயிரோடு சொர்க்கத்திற்கு சென்றார். और दूसरे पांडव जीते जी स्वर्ग में नहीं जा सके. அப்போ அடுத்து வர பாண்டவர்கள் எல்லாம் உயிரோடு சொர்க்கத்திற்கு போகவே இல்லை அப்படின்னு சாஸ்திரத்துல காட்டியிருக்காங்க. पांचों कहाँ गए? तो धराशायी होते गए. एक ही गए. बस युधिष्ठिर है और युधिष्ठिर के जो फॉलोअर होंगे सुजात में चले गए. और दूसरे पांडव जीते जी स्वर्ग में नहीं जा सके. पांचों कहाँ गए? तो धराशायी होते गए. एक ही गए. बस युधिष्ठिर है और युधिष्ठिर के जो फॉलोअर होंगे सो जाते हैं युद्ध. பாபா சொல்றாங்க, அந்த மாதாஜி கேக்குறாங்க, பின்னாடி வரவங்க எல்லாம் யாருமே போலியா பாபா அப்படின்னு கேக்குறாங்க. பாபா சொல்றாங்க, வெறும் யுதிஷ்டர் மட்டும்தான் போனாங்க. மீதி பாண்டவர்கள் எங்க போனாங்க? में जो स्थिर रहे யாரு யுத்தத்தில் ஸ்திரமாக இருந்தாங்களோ अंत तक, கடைசி வரைக்கும், जिन्होंने अंत किया उसने யாரு முடிவை செய்தார்களோ सब कुछ किया. அவங்க தான் அனைத்தையும் செய்தாங்க. जिसने अंत नहीं देख पाया யாரு கடைசி எண்ட பார்க்கவே இல்லையோ उसने कुछ नहीं देख पाया. அவங்களால ஒண்ணுமே பார்க்க முடியாது. तो आखिर அதான் ஆரம்பத்தையும் பார்த்திருக்க மாட்டாங்க. जो विनाश होगा 5-7 दिन का, பாபா சொல்றாங்க, கடைசியில வெறும் 5-6 நாளில் இந்த உலகம் விநாசத்தை முடிக்கும். उस समय तक जो जिंदा रहे அதான் கடைசி 6-7 நாட்கள்ல இந்த உலகம் முடியும். அது வரைக்கும் யார் உயிரோடு இருப்பாங்களோ वो है युधिष्ठिर की औलाद. அவர்கள்தான் யுதிஷ்டரனுடைய வாரிசுகள். அந்த கொஞ்சம் யுதிஷ்டரனுடைய வாரிசுகள் அல்லது யுதிஷ்டன் இவங்க தான் சொர்க்கத்துக்கு போகுவாங்க. तो बाबा हाथ देते हैं
பாபா நமக்கு தைரியத்தை கொடுக்கறாங்க. धीरज धर मनुआ धीरज धर. பொறுமையாயிரு மனமே, பொறுமையாயிரு. थोड़ा धैर्य धर. கொஞ்சம் தைரியம் வச்சுக்கோ. अरे स्थापना तो होनी है ना. பாபா சொல்றாங்க, அடே ஸ்தாபனை என்பது ஆகிதானே ஆகணும் இல்லையா? और अपने घर में भी जाना है, नई दुनिया में भी जाना तो जरूर है. பாபா சொல்றாங்க, நம்மளுடைய வீட்டிற்கும் போகணும், பிறகு நம்மளுடைய ராஜ்யத்திற்கும் போகுவது கண்டிப்பாக நடக்கும். बाबा ने बोला है ये बुद्धि में रहना चाहिए. பாபா தான் சொல்லி இருக்காங்க, இத புத்தியில வச்சுக்கணும். कोई सामान्य व्यक्तित्व नहीं बोला है. किसने பாபா சொல்றாங்க, இதை சாதாரண ஒரு மனிதன் கூறல. बोला है? யார் கூறியது? बाबा ने बोला. और किसके பாபா தான் கூறுகிறார். मुख से बोला है? யாருடைய வாய் மூலமாக கூறுகிறார்? नहीं, किसके मुख से बोला है? யாருடைய வாயிலிருந்து கூறுகிறார்? சிவன் தந்தை. हैं? अव्यक्त बाप दादा के मुख से बोला है. அவ்யக்த பாப்தாதாவின் மூலமாக கூறினார். ब्रह्मम वाक्यम जनार्दनम. பிரம்மம் பாக்கியம் ஜனார்தனம். दुनिया के मुख से निकली हुई बातें झूठी हो सकती हैं. பாபா சொல்றாங்க, உலகத்தில் யாரெல்லாம் பேசியிருக்காங்களோ கூறினார்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் பொய்யாக கூடும். लेकिन ब्रह्मा बाबा ने जो कुछ बोला ஆனால் பிரம்ம பாபா என்ன கூறினாரோ वो मुख से निकली हुई बातें झूठी. तो प्रश्न क्यों उठता है? அவருடைய வாயிலிருந்து என்னெல்லாம் விஷயங்கள் வெளிவந்ததோ அது பொய்யாக ஆகுவதற்கான சான்ஸே இல்ல. मुखवंशावली हो या मुखवंशावली. அப்ப பாபா கேக்குறாங்க, இந்த கேள்வியை ஏன் கேக்குறீங்க? நீங்க முக்க வம்சாவளியா இல்லை என்றால் குக்க வம்சாவளியா? मुखवंशावली नहीं बनना अब. பாபா சொல்றாங்க, இப்ப குக்க வம்சாவளியாக ஆகக்கூடாது, மடி குழந்தையாக ஆகக்கூடாது. அதான் நிக்ஷய புத்தி ஆகிறதுக்காக கேட்டிருக்காங்க. அதுக்கு பாபா பதில் சொல்லியிருக்காங்க.